எப்பவும் செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? மசாலாக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், 3 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் மல்லி, அரை டீஸ்பூன் சோம்பு, 3 காஞ்ச மிளகா, ஒரு தக்காளி, கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சாதம் பண்ணுறதுக்கு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய், பிரியாணி ஸ்பைசஸ், 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 3 பெரிய தக்காளியை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போது அதில் தேவையான அளவுக்கு உப்பு, நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா அதை வதக்கிக்கலாம். இப்போது ஒரு கைப்பிடி நிறையா பச்சை பட்டாணி அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணிங்கிற அளவுக்கு நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்ததும் நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியும் இது கூட சேர்த்துட்டு 3 விசில் விட்டு எடுத்தால் சூப்பரான தக்காளி சாதம் ரெடி. இது இன்னும் கலராக வேணும் அப்படின்னா காஷ்மீரி சில்லிஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இது கூட எதுவுமே வேணாம், சிப்ஸு மட்டும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.